2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் தற்போதே அனல் பறக்க தொடங்கியிருக்கு. இந்த நிலையில தான் ஆளும் கட்சியான திமுக தனது தேர்தல் வியூகத்தை மிகவும் கரராக வகுத்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு. வர இருக்கக்கூடிய தேர்தல்ல குறைந்தது 170 தொகுதிகள்ல திமுக தனித்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட வேண்டும் என்பதுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக கூறப்படுது. மீதம் இருக்கக்கூடிய 63 இடங்களை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து வழங்க தலைமை திட்டமிட்டிருக்கு. கடந்த தேர்தல்களைப் போலவே இந்த முறை திமுகவின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை விட்டு கொடுக்க தலைமை தயாராக இல்லை என்பதே தற்போதைய கள நிலவரம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 40 இடங்களை கேட்டு முரண்டு பிடிக்கும் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை கூட்டணியை விட்டு வெளியேறினாலும் கூட அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்ற மனநிலையில் திமுக மேலிடம் இருப்பதாக சொல்லப்படுது. காங்கிரஸ் போனால் போகட்டும் என்ற துணிச்சலால முடிவுக்கு பின்னால் மாற்று சக்திகள் இணைத்துக் கொள்ளும் கணக்கு இருக்கிறது. தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதன் மூலம் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் தங்களது வாக்கு வங்கியை மேலும் பலப்படுத்த முடியும் என திமுக நம்பிட்டு இருக்காங்க. இந்த கட்சிகள் இணையும் பட்சத்துல காங்கிரசின் வெளியேற்றம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதே அறிவாலயத்தின் கணிப்பாக இருக்கிறது. மறுபுறம் அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இவங்க 2 பேருமே திமுக கூட்டணியில சேர தயாராக இருக்காங்க என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்துல பலமாகவே எழுந்திருக்கு. இவர்களை சேர்த்து கொள்வதன் மூலம் தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கை சிதைக்க முடியும் என திமுக வியூகம் அமைத்திருக்காங்க. அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவதை விட வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள்ல திமுக நேரடியாக களம் காண்பதை அக்கட்சிக்கு சாதகமாக அமையும்னு தேர்தல் ஆலோசகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆட்சிக்கு எதிரான சிறு அதிருப்திகளை சரி செய்ய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்பட இருக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகை மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆகியவற்றை பெரிய அளவில் கொண்டு சேர்க்க திட்டமிடப்பட்டிருக்கு. அரசு செயல்படுத்தும் மக்கள் நலத்திட்டங்கள் தங்களை காக்கும் என்ற திடமான நம்பிக்கையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருந்துட்டு இருக்காரு. வருவது வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையில எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலாக முடிவுகளை எடுத்து வரும் அவர் தேர்தலுக்கு முன்னதாகவே மக்களின் ஆதரவை தன் பக்கம் திருப்பும் அனைத்து வேலைகளிலுமே முடக்கிவிட்டு இருக்காரு. திமுகவின் இந்த 170 தொகுதிகள் பிடிவாதம் கூட்டணி கட்சிகளான விசிக மற்றும் இடதுசாரிகள் இடையே சலசலப்பை ஏற்படுத்தினாலும் கூட இறுதியில அவர்கள் திமுகவின் தலைமையே ஏற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இடங்களை பகிர்வதில் இழுபறி நீடித்தாலும் பாஜக மற்றும் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற பொதுவான நோக்கம் அவர்களை ஒன்றிணைக்கும். ஆனால் இந்த முறை பேரம் பேசுவதில் திமுக மிகவும் கரராக இருக்கும் என்பதால கூட்டணி கட்சிகள் தங்களது எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. இது திமுகவின் ஆளுமையை வலுப்படுத்தும் ஒரு நகர்வாகவே பார்க்கப்பட்டு இருக்கு. முடிவாக 2026 தேர்தல் என்பது திமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்குன்னு ஒரு வாழ்வாசாவா போராட்டமாகும். இதுல கூட்டணி கட்சிகளின் தயவை மட்டுமே நம்பி இருக்காமல் தனது சொந்த கால நின்று பெரும்பான்மையை பெற வேண்டும் என்பதுல ஸ்டாலின் மிக தெளிவாக இருந்துட்டு இருக்காரு. நிர்வாக ரீதியாக அதிரடி மாற்றங்கள், IAS, IPS அதிகாரிகளின் பணியிடை மாற்றங்கள் என அனைத்தும் இந்த தேர்தல் வெற்றியை நோக்கியே நகர்த்தப்படுது. எத்தகைய அரசியல் மாற்றங்கள் வந்தாலும் கூட அதை எதிர்கொள்ளும் வலுவான கட்டமைப்புடன் திமுக தயாராகி வருவதால தேர்தல் களம் இப்போதே உச்சகட்ட பரப்பையும் எட்டி இருக்குன்னே சொல்லலாம். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.